யோசுவாவின் புஸ்தகத்தில் கர்த்தர் பேசுகிற ஒரு வார்த்தை, 7ஆம் அதிகாரம் 9-10. கானானியரும் 10-11 சாரி. அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும், களவு செய்ததும், வஞ்சித்ததும், தங்கள் பண்டம்பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. இங்கே நான் பார்க்கும் பொழுது கர்த்தர் சொல்ற ஒரு வார்த்தை, நீ முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? இஸ்ரவேலர்கள் பாவம் செய்தார்கள். இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை ஒரே ஒரு தவறு தான். ஒரு தவறு தான் ஒரு பெரிய பெரும் பாதகத்தை என்ன செஞ்சது? அவனுக்கு மாத்திரமல்ல, அந்த முழு இஸ்ரவேலுக்கும், சுமார் 6 லட்சம் புருஷர்களுக்கும் ஒரு பெரிய தோல்வியை கொண்டு வந்தது எந்த இடம் தான்? ஒரே ஒரு காரியம் தான், ஒரு சின்ன காரியம் தான் ஒரு பெரிய தோல்வியை கொண்டு வந்து விட்டாது. இந்த டேம்ல ஒரு சின்ன கசிவு இருந்தா போதும், அது எதை உடைச்சிரும்? டேம உடைச்சிரும். நீங்க தொட்டியில பாருங்க, ஒரு வெடிப்பு இருக்கட்டும், ஒரு குறிக்கப்பட்ட நேரத்துக்கு பிறகு அந்த தொட்டியில் என்ன இருக்காது? இருக்கிற பொருள் இருக்காது. என் ஜனங்கள் 2 தீமைகளை தெரிந்து கொண்டார்கள். ஒன்று, வெடிப்புள்ள தொட்டிகளை தெரிந்து கொண்டார். வெடிப்புள்ள தொட்டியை வச்சு என்ன பிரயோஜனம்? அது தூக்கிட்டு அலைஞ்சு என்ன பிரயோஜனம்? ஊத்த 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 அது நெஞ்சிட்டே இருக்கும், வேஸ்ட் தான். அதுபோல ஒரு சின்ன தவறு. யோசுவாவின் புஸ்தகத்தில் ஆகானுடைய தவறு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நபர், நம்ம கூட பிறந்தவங்க மாதிரி, அடிக்கடி எல்லா சுத்திரி கூட்டத்திலையும் வருவான். நம்ம சபையில மட்டும் இல்ல, எல்லா சபையிலையும் வருவாங்க. ஆனா இன்னைக்கு அவனை வேற வியூல பார்க்கலாம். ஒரு தவறுனால எவ்வளவு விளைவு, அதை நம்ம இப்ப பார்க்க போறோம். யோசுவா 6ஆம் அதிகாரம் 18-19. இது தேவனுடைய கட்டளை யோசுவா மூலமாய் வெளிப்பட்டது. வாசி. சாபத்தீடானதில் ஏதாகிலும் எடுத்துக் கொள்கிறதுனாலே நீங்கள் சாபத்தீடாகாதபடிக்கும், இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கும் நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாயிருங்கள். சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள், அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்தில் சேரும் என்றான். இது எரியோவை டச் பண்றதுக்கு முன்னால கர்த்தர் சொல்லுகிற ஒரு கட்டளை யோசுவா மூலமா வெளிப்பட்டது. சாபத்தீடானதில் நீங்கள் எடுத்துக்கொண்டு நீங்கள் என்ன செய்யக்கூடாது? நீங்கள் சாபத்தீடாக ஆகக்கூடாது. ஒன்று. 2வது, இஸ்ரவேலின் பாளையத்தை சாபத்தீடாக மாற்றக்கூடாது. 3வது, அதை கலங்க பண்ண கூடாது. இதுல எச்சரிக்கையா இரு. அடுத்து, சகல பொன்னோ வெள்ளியோ ஏதாவது கிடைச்சா அது கர்த்தருடைய பொக்கிஷத்துல என்ன செய்யணும்? சேரணும். இதுதான் கட்டளை. சாபத்திடானதை எடுத்துறாத, எடுத்தா நீ சாபம் ஆயிடுவ. அடுத்து இஸ்ரவேலை என்ன செய்வ? சாபத்தீடாக்குவாய். அடுத்து முழு இஸ்ரவேலை என்ன செய்வ? கலங்க பண்ணுவாய். அதான் நிலவரம். இன்னொன்னு, அப்படி ஏதாவது உனக்கு அங்க கிடைச்சது அப்படின்னா நீ அதை எங்க கொண்டு போய் சேர்க்கணும்? கர்த்தருடைய பொக்கிஷத்துல போய் சேர்க்கணும். அது காணிக்கையா மாறிடும். இதான் கட்டளை. இப்ப யுத்தத்துக்கு கிளம்பியாச்சு. அங்க போனா எரியோ விழுது. விழுந்தா இவனுக்கு எது கிடைச்சிருச்சே? இவனுக்கு அருமையான ஒரு பாபிலோனிய சால்வை கிடைத்தது. அடுத்து பொன் பாலம் கிடைச்சது, வெள்ளி சேக்கல் கிடைத்தது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லயே இவன் கீழே விழுந்துட்டான். ஒரே ஒரு தவறு தான். இந்த 3 ஒரே வீட்டில் கிடைச்சது. 3 எடுத்து வீட்டில் கொண்டு வந்தான். யுத்தம் அங்க எரிகோவெல்லாம் உடைச்சு முடிச்சு எல்லாம் கீழே விழுந்து எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டாங்க. இவன் நேர வீட்டுக்கு வந்து ஒளிச்சு வச்சுட்டு எங்க போயிட்டான்? அமைதியா இருந்துட்டான். ஒரே ஒரு காரியம் தான். அவன் விபச்சாரம் பண்ணல, வேசித்தனம் பண்ணல, யாரையும் கொலை பண்ணல, எதுவுமே பண்ணல. அவன் செஞ்சது என்னது? எடுத்து வச்சான். ஆனா இது ஸ்டார்டிங். இதனுடைய விருட்சம் என்ன தன்மையில எவ்வளவு குறைகள் இதுல பெருகி வருதுன்னு பாருங்க.
முதலாவது கர்த்தருடைய கட்டளையை மீறுவது, பிரமாணத்தை மீறுவது பாவம். ஒரு ஊழியக்காரனோ ஒரு நடத்திப்புக்காரர்களோ ஒரு பிரமாணத்தை சொன்னா அதை மீறுறது பாவம். ஸ்கூலுக்கு கூட பாருங்க, ஒரு யூனிஃபார்ம் வச்சிருக்கிறான், டைமிங் வச்சிருக்கிறான், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? கம்பெனிகளுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. நம்முடைய சர்ச்சையை நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருக்கோம், இதுக்கு பைலா இருக்கு, பார்லிமெண்ட் ஆக்ட்ல நெஞ்சிருக்கு, நம்ம இதை இணைச்சிருக்கிறோம். எல்லாத்துக்குமே என்ன இருக்கு? சட்ட திட்டங்கள் இருக்கு. உபதேசம் ஒரு சட்ட திட்டம். அதுபோல கர்த்தர் ஜனத்துக்கு அந்தந்த நேரங்களில் பிரமாணங்களை கொடுத்தார். ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு பிரமாணம் கொடுக்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டில் ஒரு பிரமாணம் கொடுக்கப்பட்டது, புதிய ஏற்பாட்டில் இந்த பிரமாணம் கொடுக்கப்பட்டது. பிரமாணத்தை மீறுவது பாவம். அப்ப பிரமாணத்தை நம்ம எவ்வளவு காரியத்தை மீறி இருக்கோம் பாருங்க. இது ஒரு குற்றம் தான் இவனுக்குள்ள நடந்தது. அந்த கட்டளையே மீறினான், அவ்வளவுதான். சாபத்திடானதை எடுக்காத, எடுத்தால் நீ யாராவாய்? சாபமாவாய். இஸ்ரவேல் சாபமாகும், இஸ்ரவேல் கலங்க பண்ணும். அப்படி ஏதாவது கிடைச்சதுன்னா அதை கொண்டு போய் எங்க விட அவையே, எங்க போய் பொக்கிஷத்துல வை. அதுல ரொம்ப தெளிவா இருந்தார். இந்த வார்த்தை இவனுக்கு கேட்டுச்சு. கேட்டுச்சா கேட்கலையா? இந்த கனியை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவாய். இது ஆதாமுக்கு மட்டும்தான் காது கட்டுச்சு, எவாளு கேட்கலையா? சொல்லுங்க. இந்த கட்டளை யாருக்கு? 2 பேருக்கும் தான். இந்த கனியை புசிக்கும் நாளில் நீங்கள் சாகவே சாவீர்கள். பிசாசு வந்து கேட்கிறான், அதுக்கு அவ பதில் சொல்றா, ஆமா இந்த கனியை புசிச்சா நாங்க நெஞ்சிருவோம், செத்துருவோன்னு சொன்னாரு. எப்படி இருக்கும்? ஆண்டவர் தெளிவா சொல்றார். இப்போ அவளுக்கு தெரியும், தெரியாம இல்ல, அவ வந்து தெளிவா சொல்றா. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்துல, ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். அப்ப இவளுக்கு விஷயம் தெரிஞ்சுதான் இருக்கிறார். ஆனா இங்க கட்டளை நெஞ்சிருச்சே, மீறியாச்சு, பிரமாணத்தை மீறியாச்சு. பிரமாணத்தை மீறுவது பாவம். இன்னைக்கு வரைக்கும் அதனுடைய விளைவை நம்ம நெஞ்சிட்டு இருக்கோம், சந்திச்சுக்கிட்டே இருக்கும். எத்தனை நூற்றாண்டுகள் தாண்டிருச்சு பாத்தீங்களா? அதுபோல ஒரு சாதாரண ஒரு விசுவாசி, சாதாரண விசுவாசி, நல்ல விசுவாசின்னு சொல்லுங்க, ஒரு சாதாரண ஊழியக்காரன், வரங்கள் வேண்டாம், வல்லமை வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், ஊழியத்துக்கு வந்துட்டான். ஒரு சாதாரண விசுவாசி சத்தியத்தை அறிஞ்சு இயேசுவை ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்துட்டான். அந்த ஒரு ஆள் தவறு செய்தா முழு சபையை என்ன செய்யும்? கலக்கும். அது நமக்கு தெரியாது. ஒரு வீட்டுல 4 பிள்ளைங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுல ஒரு பிள்ளை வீக்குன்னா அந்த குடும்பம் முழுசும் என்ன செய்யும்? அந்த பிள்ளைக்கு சோமலையா சோமலையா சோமலையா, எல்லாருக்குமே என்னது? ஒரு வருத்தம். அந்த வீட்டுல ஒரு பையனோ ஒரு பொண்ணோ கெட்டு போயிட்டாங்க, முழு குடும்பமும் என்னது? கேவலம். 10 வருஷம் இல்ல, 20 வருஷம் இல்ல, சாகிற வரைக்கும் என்ன இருக்கும்? அந்த நிந்தை இருந்துகிட்டே இருக்கும். ஆனா நடந்தது சம்பவம் ஒண்ணுதான். அதுபோல நம்முடைய ஜீவியத்துல நாம் ஒரு தவறு தான் செய்யறோம். புத்தி இல்லாம செஞ்சிடலாம், அறியாமையில செஞ்சிடலாம், துணிகரமா செஞ்சிடலாம், ஏதோ சூழ்நிலையில சிக்கி செஞ்சிடலாம். ஆனா அதனுடைய விளைவு என்ன? இந்த ஒரு தவறுனால உள்ள விளைவு ஒரு 15 விளைவு இருக்கு பைபிள். இந்த ஒரு தவறு இவன் செஞ்சதுக்கு அதனுடைய விளைவு என்ன? 15-18 காரியங்களுக்கு மேல இருக்கு. நான் சும்மா சிம்பிளா உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட், இவன் சாபமாயிட்டான். ஒரு தவறு செய்யும் பொழுது நீ யாரா மாறுகிறாய்? சரிதானா? நீங்கள் சாபத்தீடாகாதபடி ஃபர்ஸ்ட் இவன் சாபமாயிட்டான். நீ இந்த சபைக்கு இல்லாவிட்டா உன்னுடைய குடும்பத்துக்கு நீ ஆசீர்வாதமா இருக்கியா, சாபத்தீடாக இருக்கிற? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கட்டளையை மீறினது, பிரமாணத்தை மீறுவது பாவம், தெரிஞ்சும் தவறு செய்வது. எபிரேயர்ல சொல்லி இருக்கிறது, ஒருவன் சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு அவன் மனப்பூர்வமாய் பாவம் செய்தால், எபிரேயர் 10:26-27
சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோட எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினியுமே இருக்கும். அப்ப இதுல இருந்து என்ன விளங்குகிறோம்? சத்தியத்தை அறியும் அறிவு அடைந்த பின்பு நீ மனப்பூர்வமா என்ன செய்யக்கூடாது? பாவம் செஞ்சினா இன்னொரு ட்ரிப் இயேசு வந்து பலியில சிலுவையில தொங்க மாட்டாரு, ஜட்ஜ்மெண்ட் தான். இப்ப இவன் தெரிஞ்ச அந்த பிரமாணத்தை மீறினான். அந்த ஒரு தவறு செஞ்சதுனால ஃபர்ஸ்ட் இவனுடைய பாதிப்பு என்னன்னா, இவன் சாபமாய் மாறுகிறான். நமக்கு அப்படி நம்ம சபையில சாபமா இருக்குமா ஆசீர்வாதமா இருக்குமா? உன் குடும்பத்துக்கு நீ ஆசீர்வாதமா சாபமா? உன் குடும்பத்துக்கு நீ குழப்பவாதியா, நீ குடும்பத்துக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிற நபரா? ஊழியத்தில் நீங்க ஒரு சாபக்கல்லாக இருக்கீங்களா? எப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் இவன் சாபத்திடான். இரண்டாவது இதனுடைய எஃபெக்ட் குடும்பம் சாபமாய் மாறுகிறது, இல்லாவிட்டால் இஸ்ரேல் சபை சாபமாய் மாறுகிறது. சாபத்தீடானதில் ஏதாகிலும் நீ எடுத்துக்கொள்ளுகிறதினால் நீ சாபத்தீடாகிறாய். இரண்டாவது இஸ்ரவேலின் பாளையத்தை நீ என்ன செய்கிறாய்? சாபத்தீடாய். நீங்க நினைக்கிறீங்க ஒரு ஆள் தவறு செஞ்சா சபையினுடைய வளர்ச்சி அடிபட்டுரும். அது நம்ம கண்ணுக்கு தெரியாது, நம்ம கண்ணுக்கு அது என்ன செய்யாது, தென்படாது, புலப்படாது, நம்முடைய அறிவுக்கு அது புலப்படாது. ஆனா சபையினுடைய எழுப்புதல் என்ன செய்யும்? தடைபடும். என்னாகமம் 12ஆம் அதிகாரத்தில் ஆரோனும் மிரியாமும் மோசேக்கு விரோதமாய் பேசினார்கள். அது தேவனுடைய பார்வையிலே குற்றமாக இருந்தது. தேவன் மிரியாமை நியாயம் தீர்த்தார். நியாயம் தீர்த்தது மாத்திரமல்ல, என்னாகமம் 12:14 பார்க்கும் பொழுது, கர்த்தர் மோசேயை நோக்கி, அவள் தகப்பன் அவள் முகத்திலே காரி துப்பினதுண்டானால் அவள் 7 நாள் வெட்கப்பட வேண்டாமோ? அது போலவே அவள் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்து பின்பு சேர்த்துக் கொள்ளப்பட கடவுள் என்றார். சரி, 7 நாள் அவளை பாளையத்துக்கு புறம்பே இருக்க சொல்லிட்டார். அடுத்த வசனம், அப்படியே மிரியாம் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்தால் மிரியாம் சேர்த்துக் கொள்ளப்படும் மட்டும் ஜனங்கள் பிரயாணம் பண்ணாதிருந்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இஸ்ரவேலின் பிரயாணங்கிறது ஒரு பெரிய முக்கியமானது. அடிமைத்தனத்திலிருந்து கானானுக்கு போகக்கூடிய ஒரு தன்மை. ஆனா இந்த போய்கிட்டு இருக்கும் போது எத்தனை நாள் பிரேக் ஆகுது? 7 நாள் பிரேக் ஆகிறதுக்கு காரணம் யாரு? யாரு? மிரியாம். மோசேக்கு விரோதமா பேசின குற்றத்துக்காக அவளுக்கு ஜட்ஜ்மெண்ட் மாத்திரமல்ல, அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து அந்த ஜட்ஜ்மெண்ட் முடிகிற வரைக்கும் சபை என்ன செய்யல, பிரயாணம் போகல. இஸ்ரவேலின் கானானை நோக்கி அவங்க பயணப்படுறது நின்று போயிடுச்சு. இப்ப நம்முடைய சபையில ஒரு ஞாயிற்றுக்கிழமை 200 பேர் கூடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 200 பேரும் தவறு செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆளுக்கு 7 நாள்னு வச்சுக்கோங்க. என்னாச்சு சபை? சொல்லுங்க. 1400 நாள் என்ன செய்யும்? 3 வருஷம் சபை இப்படி கிடக்கும். திருப்பி இந்த 200 பேர் தப்பு செஞ்சானா இப்படி போய் நம்ம பார்த்த உடனே பரியாசம் மாதிரி ஒரு வசனம் சொல்றது என்னது? நாங்க என்ன சொல்றோம் தெரியுமா? வந்து பாருன்னு சொல்றோம். அப்படிதான் பேசிட்டு இருக்கோம். நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, நம்முடைய ஒரு தவறு ஒன்று ஒன்னே சாபத்தீடாக்குறது மாத்திரமல்ல, சபையவே என்ன செஞ்சிருது? சாபத்தீடாக்கு. அது நீங்க விளங்கி கொண்டு நீங்க நினைக்கலாம் யாரோ ஒரு சரிய சாதாரண ஆளு, நீங்க நம்மால என்ன ஆக போகுது? ஒன்னாலதான் பிரச்சனையே. ஒரு ஆள் தவறு செய்யும் பொழுது நீ சாபத்தீடாகிறது ஒரு பகுதி, அது நீ செஞ்ச தப்புக்கு அடி வாங்குற. ஆனா சபையும் சேர்ந்து என்ன செய்யுது? பாதிக்கப்படுது. யாக்கோபு சொல்றான், தன்னுடைய பிள்ளைகள் போய் எல்லாரையும் வெட்டிட்டு வந்தவனே சொல்றான், என்னுடைய வாசனையே நீங்க நெஞ்சிட்டீங்க, கெடுத்து போட்டீங்க, எனக்கு இருக்கிற நல்ல பேரெல்லாம் கெடுத்துட்டீங்களே, என்ன இவ்வளவு அசிங்கப்படுத்திட்டீங்களேன்னு சொல்றான். எவ்வளவு துக்கம். அதனால நம்முடைய ஜீவியத்தின் மூலமாக, நம்முடைய ஊழியங்களின் மூலமாக நாம் சாபத்தீடாக மாறக்கூடாது, சபையவே சாபத்தீடாக மாற்ற. ஒரு சிலர் சொல்றாங்கல்ல, இப்ப இவன் இருக்கிற சபைக்கு நம்ம போக முடியாது, இந்த ஆள அந்த சபையில இருக்கான், ஐயோ அந்த சபைக்கு நான் வரல. அப்ப இவனை பத்தி என்ன சாட்சி இருக்கு? நீ சபைக்கு ஒரு சாபத்தீடாய் மாறக்கூடாது. அடுத்ததாக அதை கலங்க பண்ணாதபடி சபைக்கு நீ ஒரு கலக்கவாதியாக இருக்கக்கூடாது. சபை என்ன செய்யக்கூடாது? கலங்க வைக்கக்கூடாது. குடும்பத்தை போட்டு கலக்கிக்கிட்டே இருக்கக்கூடாது. காலையில எந்திரிச்சதுல இருந்து நோய் நோய் நோயின்னு, சாயங்காலம் வந்தா பிரச்சனை, காலையில வந்தா பிரச்சனை, சபையில இருந்தா விசுவாச வீட்டுல பிரச்சனை, ஊழியங்கள்ல பிரச்சனை, போட்டு கலங்கடிக்க கூடாது.
நீ எஜமானுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிற ஒரு நபராக இருக்கணும். நல்ல ஒரு ஸ்தானாபதி தன்னுடைய எஜமானுக்கு இருதயத்தை என்ன செய்றான்? குளிர பண்ணுகிறார். நீ உன் தாய் தகப்பனுக்கு ஒரு இளைப்பாறுதலா இருக்கும். ஒரு புருஷனுக்கு ஒரு மனைவி இளைப்பாறுதலா இருக்கும், ஏற்ற துணையாக இருக்கும். ஒரு மனைவிக்கு புருஷன் ஒரு நல்ல ஒரு துணையாக இருக்கணும், இளைப்பாறுதலா இருக்கணும். குடும்பத்தை போட்டு கலக்கிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு சிலர்லாம் பாருங்க, வீட்டுக்குள்ள வந்த உடனே இது ஏன் அங்க இருக்கு, அது ஏன் இங்க இருக்கு, அது ஏன் இங்க இருக்கு, இங்க இருக்குமா? என்ன அமெரிக்கா வந்துட்ட, பக்கத்து கம்பெனிக்கு தானே போயிட்டு வந்த, வேலைக்கு தானே போயிட்டு வந்த, வந்து சும்மா இரு, போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பான். அது ஒரு ஆவி. அது அவங்களுக்கு வந்து யாரையாவது நெஞ்சிட்டே இருக்கணும், குழப்பிட்டே இருக்கணும், கலங்க பண்ணுகிற ஆவி. இதைத்தான் யோசுவா 7ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்துல யோசுவா இந்த வார்த்தையை ரிப்பீட் பண்றான். அங்கே யோசுவா, நீ எங்களை கலங்க பண்ணது என்ன? இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார். பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் எரியோவுக்குள்ள போறதுக்கு முன்னால சொன்ன வார்த்தை 6:18, நீ இஸ்ரவேலை கலங்க பண்ண கூடாது. இப்ப கலங்க பண்ணிட்டான். இப்ப சொல்றான், நீ எங்களை கலங்க பண்ணினது என்ன? கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார். நீ யாரையும் குழப்ப கூடாது. அதை இதை சொல்லி அப்படி சொல்லி இப்படி சொல்லி என்னத்தையாவது பண்ணி. ஒன்று, இவன் சாபத்தீடானான், சபையை சாபத்தீடாக்கினான். 3வது, சபையை கலங்க பண்ணினான். ஒரு தவறுனால, பிரமாணத்தை இவன் மீறினதுனால இவன் சாபமாகி, இவனால சபை சாபமாகி, இவனால எல்லாரும் போட்டு கலங்கியாச்சு. 4வது, காணிக்கையை திருடிட்டான். ஆக்சுவலா அது எங்க போனோம்? பொண்ணு வெள்ளியும் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தின்படி, சகல வெள்ளியும் பொண்ணும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள், அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்தில். அப்ப கர்த்தருடைய சமூகத்தில் போய் சேர வேண்டியதை நீ எங்க வச்சுக்கிட்ட? நீ அதை பார்த்து இல்லையா எடுத்த, நீ அதை நேரம் எங்க கொண்டு போய் கொடுக்கணும்? அது காணிக்கை. அப்படித்தானே சொல்லியிருக்கு, கர்த்தரின் பொக்கிஷத்தில் சேரும். இவன் சேர்க்கலையே. ரட்சிக்கப்பட்ட வருஷத்துல இருந்து இதுவரைக்கும் எவ்வளவு காணிக்கை நீங்க ஏமாத்திருப்பீங்க சொல்லுங்க. ஒரு சிலர் காணிக்கையை வந்து கூறு போட்டுருவான், காணிக்கைய கூறு போட்டுருவான். இங்க எவ்வளவு, இங்க எவ்வளவு, அந்த சம்பளம் வாங்கின உடனே மசால் கடைக்கு எவ்வளவு, காய்கறி கடைக்கு எவ்வளவு, தண்ணிக்கு எவ்வளவு, கரண்ட் பில்லுக்கு எவ்வளவு, வாடகைக்கு எவ்வளவுன்னு நம்ம பிரிச்சு வைப்போம் இல்லையா? அதே மாதிரி ஒரு சிலர் காணிக்கையை பிரிச்சுடுவாங்க. தசம பாகத்தை, இது மிஷினரி, இது இந்த சபை, இது அந்த சபை, இது இந்த சபை. ஏன்னா எல்லா சபையும் வேணுமா, எல்லாரும் ஜெபம் பண்றாங்க. நல்லது. உன் சர்வாங்க தகன வழியை கண்ட இடங்களில் என்ன செய்யாதே, செலுத்தாதே என்று இருக்கு. அது என்ன? நான் என்ன சொல்றேன் தெரியுமா? தசம பாகத்தை ஒரு இடத்துல செலுத்தணும். உனக்கு ரொம்ப எவுதலா இருந்துச்சுன்னா உற்சாக காணிக்கையா என்ன செய்யலாம், யாருக்காவது உதவி செய்யலாம். தசமபாகம் வாங்குவதற்கு ஒரே ஆள் தான். யார் ஒரு ஆள் தான் வாங்கணும்? சிபிஎம் ஊழியக்காரனா? அப்படியே சொல்லியிருக்கு. மெல்கிசேதேக்கு மட்டும்தான் என்ன செய்ய முடியும், வாங்க கட்டளை பெற்றார். வேற யாரும் வாங்க முடியாது. மெல்கிசேதேக்குன்னா அந்த முறைமைப்படி உள்ள ஊழியக்காரங்க மட்டும்தான் தசமபாகத்தை ஒரு விசுவாசி கையில இருந்து என்ன செய்யலாம், வாங்கலாம். மற்றவன் தொட்டான்னா தொலைஞ்சான். அது இப்ப தெரியாது, நாள் கழிச்சு என்ன செய்யும் தெரியும். காலங்கள் வரும் பொழுது கர்த்தர் அதை வெளிப்படுத்துவார். நீங்க காணிக்கையில கர்த்தருடைய பொக்கிஷத்துல சேர வேண்டியதை ஓம் பொக்கிஷத்துல நிச்சய கூடாது, வச்சுக்க கூடாது. ராயனுக்குரியதை ராயனுக்கும், தேவனுக்குரியதை தேவனுக்கும் செலுத்து.